எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனம். நாணி தன் நாணத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே. இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே ஜீவனுண்டு, உம்முடைய வார்த்தையில் வல்லமுண்டு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க. ஆரம்பத்தில் ஆண்டவரை போற்றி துதித்தோம், அவரோட பிரசன்னத்தை உணர்ந்தோம், ஜெபித்தோம். எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு பேசுங்கப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் பாரத்தோடு உம்முடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எரேமியா வாழ்ந்த நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசின வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன கண்பானவர்களே, ஆமென். இன்றைக்கு என்ன தலைப்பில் நம்ம தியானிக்கிறோம் இந்த வார்த்தையை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இரவு நேரத்தில், இந்த இரவு ஜெபத்தில் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, தேவன் எவைகள் மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன கண்பானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் ஜீவித்தோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், 100க்கு 100 நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். உண்மையிலே நமக்கு 100க்கு 100 நித்திய ஜீவன் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே முடியாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் உண்மையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆமென். எனக்கன்பானவர்களே, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்து ஆண்டவர் அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தார். என்ன கண்பானவர்களே, அவங்க ஆண்டவர் செய்த அற்புதம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆண்டவர் அறியாத புறஜாதி ஜனங்களே ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், எகிப்துக்கு அடிமையாக இருக்கும்போது அவங்களை விடுவித்து அந்த வனாந்தரத்திலே அந்த கானான் தேசத்துக்கு செல்லும்போது, அந்த நேரத்தில் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அது மாத்திரமல்ல, அந்த வனாந்தரத்திலே வான மன்னாவை கொண்டு கர்த்தர் போஷித்தார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த 31 ராஜாவையும் ஆண்டவர் முறியடித்தார். என்ன கண்பானவர்களே, எல்லாம் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்காக அவ்வளோ வைராக்கியம் கொண்டு ஆண்டவர் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்து அப்படி நடத்தினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடி, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழாதபடி, ஆண்டவருக்கு முதுகு காட்டினபடினால ஆண்டவர் எரேமியாவை கொண்டு இந்த வார்த்தை கொண்டு பேசுகிறார். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து கொண்டு இது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறோம். நமக்கு பிரியமாய்
நமக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து கொண்டு, நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்து கொண்டு, நாம் இது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்கிறோம். ஆனால் ஏசாயா 55 பார்க்குறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு என்ன பிரியம், இதுதான் நமக்கு முக்கியம். ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன அப்படின்னா, அது சுருக்கமாக சொல்கிறா இருந்தா பாருங்க, அதில் ரொம்ப முக்கியமான வார்த்தையை பாருங்க, மேன்மை பாராட்டுகிறவன். அதாவது நீங்கள் மேன்மை பாராட்டுறதா இருந்தால் அதுக்கு அவர் சொல்றாரு, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். கிருபையும் நீதியும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இது சுருக்கமா சொல்றதா இருந்தா, இது யாருக்கு இது கிடைக்கும்? கிருபை நியாயம் நீதி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. அதனாலதான் அதே எரேமியா 8ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படலை. எனக்கு அன்பானவர்கள், இன்னைக்கு கிறிஸ்தவர்களே ரட்சிப்பு என்று சொன்னால் அது அவங்களுக்கு அது சரியா புரிய மாட்டேங்குது. ரட்சிப்புனா என்னதுன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க, வேதனையா இருக்கு. ரட்சிப்புனா என்னதுங்க? இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவங்க கேட்கிற கேள்வி, ரட்சிப்புக்குன்னா என்னது? வேதம் சொல்லுது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படலை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எதில் மேல் பிரியமா இருக்கிறார் பாருங்க. மேன்மை பாராட்டுகிறவன், அந்த வார்த்தையை பாருங்க, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் அறிந்து என்னை உணர்ந்திருக்கிறதை குறித்து அதாவது நம்முடைய ஜீவியம் மாறும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் மாறிடும், நமக்கு கிருபை கிடைச்சிரும், நமக்கு பரிசுத்தம் கிடைச்சிரும். இதை அனுபவிச்சு இதை உணர்ந்து இது கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி அதை உணர்ந்து அதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள்னு சொல்லுகிறார். இப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன கிடைக்கும்? கிருபை, நியாயம், நீதி இருக்காங்க நம்மகிட்ட. இது ரட்சிக்கப்பட்டவர்கள். இதை குறித்து நீ மேன்மை பாராட்டு. நீ உன்னுடைய ஞானத்தை குறித்தோ, உன்னுடைய பராக்கிரமத்தை குறித்தோ, உன்னுடைய வீரத்தை குறித்தோ, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்தோ நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கு ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் இருக்குங்க. யார்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லை? நம்மளை விட புறஜாதி ஜனங்கள்ட்ட தான் ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்கு. நம்மளை விட புறஜாதி ஜனங்கள் தான் பராக்கிரமசாலியா இருக்கிறாங்க. நம்மளை விட புறஜாதி ஜனங்கள் தான் ஞானியா இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நல்ல கவனமா கேளுங்கம்மா, உன்னுடைய ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டு. இது யாருங்க அப்படி மேன்மை பாராட்ட முடியும்? அந்த வார்த்தையை பாருங்க, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். எனக்கு அன்பானவர்களே, சும்மா எல்லாருமே ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்ட முடியுமா? முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க தான் மேன்மை பாராட்ட முடியும். உன்னுடைய ரட்சிப்பை குறித்து நீ மேன்மை பாராட்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை பாவத்திலே வாழ்ந்திருந்தேன், நீதி நியாயம் இல்லாதபடி தாம்போன போக்கில் வாழ்ந்து கிடந்தேன், எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். எனக்கு அன்பானவர், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்கள்ல அந்த பெதஸ்தா, அந்த எருசலேமில் பெதஸ்தாங்கிற அந்த கொலாண்டையில ஒரு அற்புதத்தை செய்கிற 38 வருஷமா இந்த ஒரு வியாதியஸ்தனை பார்த்து ஆண்டவர் கேட்பாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இது நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தைங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த வார்த்தை பைபிள்ல. ஆண்டவர் கேட்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு சொல்லி கேட்கிறார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதுங்க. நீ ரட்சிக்கப்பட்டாதான் முடியும், நீ ரட்சிக்கப்பட்டாதான் நான் சாப்பிடுவேன், நீ ரட்சிக்கப்பட்டாதான் நான் சாப்பிடுவேன், நீ கண்டிப்பா நீ ரட்சிக்கப்படணும், நீ ரட்சிக்கப்பட்டாதான் நான் உன்கிட்ட பேசுவேன். இப்படி யாரும் சொல்லி யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆண்டவர் கேட்கார், சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொல்றான், ஆண்டவரே அந்த தண்ணி கலக்கும் போது என்னை கொண்டு அங்கே விடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறான். யாரும் என்னைய கொண்டு விடுறதுக்கு முடியல அப்படிங்கிறான். நீ எழுந்து நடன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம்.
பைபிள் ஒரு வசனம் உண்டு, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ற எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் இஸ்ரவேலை குறித்து பேசும்போது தான் பேசுவார். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளாதபடி எவனும் ரட்சிக்கப்பட முடியாது. அதனால் சொல்றாரு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து கொண்டு உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் சொல்லுகிறார். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் போது உங்களுடைய ரட்சிப்பை குறித்து சந்தோஷப்பட்டு ஆராதனை பண்றீங்களா? அந்த அனுபவத்துக்கு வந்தீங்களா? ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆராதிக்கிறேன், என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அப்படி ஆராதிக்கும் போது உன்னுடைய ரட்சிப்பை குறித்து நம்ம எல்லா பாடலையும் நம்ம ஆராதிக்கிறோம். ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அதை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுறீங்களா? அடிக்கடி நான் வர்ஷிப்பில் சொல்வேன் தெரியுமா, ஆண்டவர் ரட்சித்ததுக்காக நன்றி சொல்லுங்க, ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தனால நன்றி சொல்லுங்க. இதாங்க பெரிய ஆசீர்வாதம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அதாவது ஆண்டவர் மனுகுலத்தை மனுஷனாய் படைச்சிருக்கிறார். மனுஷனுக்கு ஞானம் உண்டுங்க. நம்ம மிருகங்கள் கிடையாது, பறவைகள் கிடையாது, ஜலத்தில் வாழ்கிற மீன் வகைகள் கிடையாது. நாம் மனிதர்கள். அவருடைய சாயலாகவே நம்மளை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அதுக்குரிய ஞானம் நமக்கு உண்டு. அதை குறித்து நீ மேன்மை பாராட்டாதே. எல்லாவற்றிலும் சில நேரத்தில் நமக்கு கவனம் உண்டு, அதை குறித்து நீ மேன்மை பாராட்டாத. சில நேரத்தில் நம்ம அதிகமாய் சம்பாதிப்போம், அதை குறித்து நீ மேன்மை பாராட்டாத. அதனாலதான் சொல்றாரு, எதையும் குறித்து நீ மேன்மை பாராட்டாத, உன்னுடைய ரட்சிப்பை குறித்து நீ மேன்மை பாராட்டு. ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக. ஆமீன். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படலன்னு வைங்களேன், முந்தியே மறிச்சிருப்போம் தெரியுமா? முந்தியே நம்மள மரணம் சந்திச்சிருக்கோம். 100% உண்மைங்க. நம்ம தான் போன போக்கில் நான் 100% சொல்வேன், எல்லாம் 2005 மறிச்சிருக்கலாம். நீங்களும் சொல்லலாம், நீங்க ரட்சிக்கப்படலைன்னா கண்டிப்பா. ஏன்னா நம்ம தான் போன போக்கில் வாழ்ந்துருப்போம். நம்முடைய முன்பாகத்தெல்லாம் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். நம்ம நீதி நியாயத்திலே இருந்தோம், பரிசுத்திலே இருந்தோம், கிருபையா நமக்கு கிடைச்சது இல்லை. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அதனால சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே, அதில் பாருங்க வார்த்தை பாருங்க, பூமியிலே. படிமா, நல்ல வார்த்தை இந்த படி. பூமியிலே மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று. அதாவது பாருங்க, அதுல என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டு. மனம் திரும்பாதபடி யாரும் ரட்சிக்கப்பட முடியாதுங்க. நான் உங்கள்ட்ட சொன்ன ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உங்களுக்கு எப்படிங்க, உங்களுக்கு புரியுதா? இந்த ஆவிக்குரிய வட்டாரத்துக்கு எனக்கு வர ரொம்ப விருப்பமா இருக்கு. நான் 1996 ரட்சிக்கப்பட்ட உடனே நான் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு நான் என்ன செய்யணும் அப்படி தான் கேட்டேன். 100% இன்னைக்கு எனக்கு அது சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த வார்த்தை. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உமக்கு நான் என்ன செய்யணும்ப்பா அப்படிதான் கேட்டேன். உண்மையான ரட்சிப்புக்கு அடையாளம் இதாங்க. அன்றைக்கு பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமானேன், ஆண்டவர் சித்தமா இருக்கிறப்பா அப்படி சொல்லி கேட்டார். உண்மையிலே உலகத்திலே பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பூமியில அது ரட்சிப்பு தாங்க. அப்பதான் நமக்கு கண்கள் திறக்கப்படும். அதனாலதான் பாருங்க, எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். அந்த மோசே சொல்லுவார் பாருங்க, மரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உபாகமம் 33ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவார் பாருங்க, கடைசி வசனத்துல 33 கடைசி வசனத்தை படிமா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும். ஏன் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாருன்னா, அந்த காலகட்டத்தில் நல்ல கவனமா கேளுங்க, யாரு உண்மையான கடவுளை ஆராதிச்சாங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அதனாலதான் இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இன்றைக்கு இந்த கிருபை நாட்கள் இந்த வார்த்தைக்கு இது எப்படி போடலாம் தெரியுமா? கிறிஸ்தவனே நீ பாக்கியவான். இப்ப இஸ்ரவேலேங்கிற இடத்துல கிறிஸ்தவனே நீ பாக்கியவான். அதுக்கப்புறம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பாருங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து மேன்மை பாராட்டணும்னா ரட்சிப்பை குறித்து நீ மேன்மை பாராட்டணுமா.
பூமியிலே கர்த்தர் நியாயத்தை நீதி கிருபையின் நியாயத்தை நீதியும் செய்கிறார் என்று அறிந்து அதை உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை சுருக்கமா சொல்றாந்தா உன்னுடைய ரட்சிப்பை குறித்து நீ மேன்மை பாராட்டும். உன்னுடைய புது ஜீவியத்தை குறித்து, புது சிருஷ்டியை குறித்து, இதெல்லாம் வந்துட்டா ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாய் மாறிடுவான். கிருபையின் நியாயமும் நீதி நமக்குள்ளே வந்துட்டுனா ஒரு புது சிருஷ்டியா ஒரு மனுஷன் மாறிடுவான். இதை குறித்து நீ மேன்மை பாராட்டு என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, மோசே கடைசியா எல்லா ஜனங்களுக்கும் சேர்த்தான் சொல்றாங்க. என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம எப்படி கணக்கு போடுறோம் தெரியுமா? இன்னைக்கு யார்கிட்ட பணம் அதிகமா இருக்கோ அவங்க தான் பெரிய ஆளு, அவங்க தான் சபையில பெரிய ஆளு. யாரு நிறைய சம்பாதிக்காங்களோ அவங்க தான் பெரிய ஆளு. அவன் எவ்வளவுதான் கஞ்சத்தனத்தில் இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பிசினித்தனம் பண்ணாலும் சரி, அவனை தான் கனப்படுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவன் ஐஸ்வர்யனா இருக்கிறவன் அவன் பிசினித்தனம் பண்ணுவான், அவன் கஞ்சத்தனம் பண்ணுவான். ஆனா அவனை தான் ஜனங்கள் மதிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா ரட்சிக்கப்பட்டவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்கு செய்கிறேன்பா, எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேம்மா. அன்றைக்கு சொன்னான்ல, யார் சொன்னா? சகைவு. நாளத்தனே நான் திருப்பி கொடுத்துறேன், எல்லாம் நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் சொன்னாலங்க. ரட்சிக்கப்பட்டவன என்ன சொன்னான் பார்த்தீங்களா? ஆனா அது அவங்கள தான் இன்றைக்கு உலகம் இன்றைக்கு அவங்கள தான் மதிக்குது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென். எனக்கன்மா, ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றான் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவ நிச்சயத்தை பெற்றுட்டான்னு சொன்னான்னு வைங்களேன், அவனுக்கு நிகர் யாரும் இல்லைங்க. அவனுக்கு நிகர் ரட்சிக்கப்பட்டவன் தான். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஆமென். அதற்காக தாங்க பூமியில வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சித்தி இருக்கிறார். காலம் வேகமா போயிட்டே இருக்கு. அறுப்பு காலமும் சென்றுட்டு கோடை காலமும் முடிஞ்சிட்டு, ஆனா நாமும் ரட்சிக்கப்படலை. யோசித்து பாருங்க, நாட்கள் எவ்வளவு வேகமா போகுது. புது சிருஷ்டியா நம்ம மாறிட்டோமா? உண்மையிலே நீங்க நிறைய பேர் புது சிருஷ்டியா மாறி இருக்கேன். உங்களை சொல்லலைங்க, சொல்றேன், பொதுவா சொல்றேன். ஆமென். புது சிருஷ்டியா மாறிட்டீங்களா? அதை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுறீங்களா? ரட்சிக்கப்படாதவங்க எப்படிங்க அதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க, மோசே சொல்றத, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் அவரே. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தாங்க சகாயம் செய்வார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஆமாம், ஆண்டவர் தான் சகாயம் செய்வார். அதில் எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் அவரே. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள்ல 12 கோத்திரம் உண்டு. ஆனா லேவிக்கு சுதந்திரம் யார் தெரியுமா? கர்த்தர். அதே போல இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு இன்னைக்கு நம்ம லேவியர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆசாரியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சுதந்திரம் யார் தெரியுமா? கர்த்தர். அவர் தாங்க நமக்கு உதவி செய்வார், அவர் தான் நமக்கு சகாயம் செய்வார். இது யாரெல்லாம் உணர்றீங்க? ஆமென். இயேசு மாத்திரமே நமக்கு சகாயம் செய்வார். எந்த மனுஷனை அவர் செய்ய விட மாட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? ஆமென். இது யாரெல்லாம் அனுபவிக்கிறீங்க? உண்மை அதுங்க. அவர் தான் நமக்கு சகாயம் செய்வார். அதில் பாருங்க, சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் அவரே. ஆமென். உயர்த்து பாருங்க, கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்து. மகிமை பொருந்திய பட்டயம். ஆமென். உங்களுக்கு கணம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. என்ன கண்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அதில் பாருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சையம் பேசி அடங்குவார்கள். சில நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால சிலவங்க நம்மளை வந்து அதாவது இஷ்டத்துக்கு பேசுவாங்க, ஆனால் அவங்களே அடங்கிடுவாங்களாம். புரியுதா உங்களுக்கு? உண்மைங்க, அது 100க்கு 100 உண்மை. இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இதை யாரெல்லாம் அனுபவிக்கிறீங்க? ஆமென். ஒரு நேரத்தில் நம்ம ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டாங்கம்பாங்க, பத்திரிக்கையா? ஆமென். அதே வாய் நம்மளை என்ன சொல்லும் தெரியுமா? ஆமென். கனப்படுத்து. என்ன கண்பான காரணம் தெரியுமா? அதான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். கொஞ்சம் கூட நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாதுங்க. ஒரு மனுஷன் விழுந்து போறான்னா அதுக்கு காரணம் மேட்டிமை, அகந்த. பைபிள் தெளிவா சொல்லுது. நீதிமொழி நிறைய வசனம் பார்க்கலாம். ஒரு மனுஷன் அழிந்து போறான்னா அதுக்கு அகந்த தாங்க. ஒரு மனுஷன் விழுந்து போறான் அப்படின்னா அதுக்கு மேட்டிமை தான்.
உன் நன்மைக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ ஏதாவது ஒரு காரியத்தில் மேன்மை பாராட்டி கொண்டு இருந்தா அப்படின்னா ஒரு இதுலையும் நம்ம மேன்மை பாராட்ட முடியாதுங்க. எனக்கு ஆண்டவர் எல்லா பிள்ளைகளோட எனக்கு நல்ல நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, எல்லாரும் விட இப்படி நம்ம எதுலையுமே நம்ம மேன்மை பாராட்ட முடியாது. புரியுதா உங்களுக்கு? எதையும் நம்ம பெருமை பாராட்டி நம்ம பேச முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அது நீதிமான் எதையும் குறித்து நம்ம பிள்ளைகளை குறித்தோட நம்ம மேன்மை பாராட்டி பேச முடியாது. நம்ம யாரையும் குறித்து மேன்மை பாராட்ட பேச முடியாது. நமக்கு மேன்மை பாராட்டினா ஏசப்பா மாத்திரம் தாங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? நாங்கள் தான் யெகோவா தேவனை வணங்குறோம், நாங்கள் தான் உண்மையான கடவுளை வணங்குறோம் அப்படின்ட்டு ஒரு பெருமை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதான் பைபிள் சொல்லுது, சுயநீதியை தேடினார்களாம். கொஞ்சம் பாருங்க, அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு ஆத்மா பாரம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஏன் இன்றைக்கு இன்னும் இப்போ அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ஜனங்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு 30,000 பேர் தான் மொத்தமே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களாம். ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்காங்க 30,000 பேர் தான். இப்போ இந்த செய்தி 2 கோடி ஜனங்கள்ல 30,000 பேர் தாங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கும். ஏன் தெரியுமா? ஒரு ஆத்மா பாரம் அவங்களுக்கு இருக்காது. நாங்க உண்மையான கடவுளை நாங்கள் ஆராதிக்கிறோம், அதை அனுபவிக்கல அவங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க பின்வாங்கிட்டாங்க. அது ஒரு பெருமை இருந்துச்சு, சுயநீதி அவங்க தேடினாங்க. அந்த ரட்சிப்பு நமக்கு புறஜாதியா இருந்த நமக்கு அது கிடைச்சிட்டுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்க. பார்க்கலாம் இன்னைக்கு பெருமை நிறைய பேருக்குள்ளே. நான் தான் உண்மையான கடவுளை ஆராதிக்கிறேன், எதையும் குறித்து நீங்க பெருமை பாராட்டாதீங்க. ஆமென். நம்ம பெருமை பாராட்டுறோம் அப்படின்னா ரட்சிப்பை குறித்து. ஆண்டவரே நீ கொடுத்த ரட்சிப்புக்காக சோத்திரம் ஆண்டவரே, நீ கொடுத்த ரட்சிப்புக்காக சோத்திரம் ஆண்டவரே, நீ கொடுத்த அபிஷேகத்துக்காக சோத்திரம். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறனால தானங்க அவர் பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து ஆண்டவர் உணர்த்துக்கிறார். நமக்குள்ள நீதி நியாயம் இருக்கு. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவன ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்றார் தெரியுமா? தம்முடைய ஆவியினால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். யாரு பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை பெறாங்களோ, ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினீங்கப்பா, இனி எந்த பாவம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்ன நான் பாவத்தில் விழவே மாட்டேப்பா, என்னை மன்னிங்கப்பா, உங்களுடைய பிள்ளைய என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி நம்ம பாவ அறிக்கை பண்ணி அந்த பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்ற உடனே அவர் தம்முடைய ஆவியினால நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறபடினால அவர் நமக்கு நீதி நியாயத்தை குறித்து அவர் பேசுவாருங்க. பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். இப்படிதான் நீ வாழணும், இப்படிதான் போகணும், இங்க இப்படிதான் பேசணும், அங்க அப்படிதான் பேசணும், இங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீ வாழணும், உன் பிள்ளைகளை இப்படிதான் நடத்தணும், உன் மனைவி இப்படிதான் வச்சுக்கணும், உன் கணவர் இப்படிதான் வச்சுக்கணும், உங்க பெற்றோர் இப்படிதான் வைக்கணும். தெளிந்த புத்தியை கொடுப்பாராம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் பூமியிலே அவர் கிருபையும் நியாயத்தையும் நமக்கு தந்தது குறித்து, அதை அறிந்து உணர்ந்திருக்கதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள்னு சொல்லுகிறார். ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஞானத்துக்காக உமக்கு சோத்திரம் அப்பா, தேவ பலத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே. அவர் சொல்றார், பராக்கிரமன் தன் பராக்கிரமரை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். நம்மெல்லாம் நம்மளுடைய பலத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட முடியுமாங்க? முடியவே முடியாது. எனக்கு அன்பா, உலகத்தானு கூட நிறைய பலன் இருக்கும், நமக்கு இருக்காது. அவருடைய கிருபை தான் இருக்கும். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்மகிட்ட என்ன இருக்கும்? கிறிஸ்துவின் கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை இருக்கும் நமக்கு. ஆமென். உலகத்தான போல நமக்கு பலன் இருக்காது. ஆமென். நம்ம குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போட முடியும், ஊழியம் செய்ய முடியும், அதுக்கு தாங்க நமக்கு பலன் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன் அனுபவத்தில் நான் சொல்றேன். ஆமென். எவனை அடிக்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்காது. நல்லா கவனமாக கேளுங்க. அதான் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, வேணா சுவிசேஷத்தை நல்லா கத்தி பேசலாம், அதுக்கு நமக்கு பலன் கொடுப்பார் ஆண்டவர். ஆமென். அது மாத்திரமல்ல, நமக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பார் எங்கே போனாலும். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து மேன்மை பாராட்டணுமா? ரட்சிப்பை குறித்து. ரட்சிக்கப்படாமல் எப்படிங்க ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கா? செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் திடீர்னு ஏதாவது கொஞ்சம் அப்படி நின்றுட்டு அப்படின்னா நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கா? ஐயோ அதை தள்ளி விட்டுறணும் அப்படின்ட்டு இருக்குதா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். சிந்திச்சு பாருங்க. செல்ஃபோனில் வார்த்தைக்காகவே நீங்கள் காத்திருக்கீங்களா? இப்போ எல்லாருமே செல்ஃபோன் கையில் வச்சுருக்கோம்.
ஏன்னா நம்ம வசனத்தை அங்கே தான் பார்க்க வேண்டியிருக்கு நிறையா. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார்னா அவர் நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் எரேமியா மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். என்னங்க செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாமல் வாழ முடியாதுங்க. ஆமேன். வேதம் சொல்லுது, குமாரனை உடையவனே ஜீவனுடையவன், அவர் தான் நமக்கு ஜீவன். ஆமேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கு. அவர் தாங்க நமக்கு ஜீவன். சொல்லுங்க, அவர் தான் எனக்கு கேடகம், அவர் தான் எனக்கு சகாயர், அவர் தான் எனக்கு மகிமை பொருந்திய பட்டயம், அவர் தான் எனக்கு பாதுகாப்பு. சொல்றார், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், மதிகளில் எப்போதும் கண்முன் இருக்கு என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை பெற்ற தாய் விட மறந்துடும். உனக்கும் ஆண்டவருக்கு இரத்த உறவு இருந்துச்சுன்னா அவர் உன்னை மறக்கவே மாட்டாராம். நீ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றானா, ஸ்திரீவோட தன்னுடைய குழந்தையை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டாராம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், மதிகளில் எப்பொழுதும் கண்முன் இருக்கு என்று சொல்லுகிறார். அவர் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆனால் மோசே சொல்றார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவர் உனக்கு கேடையும் சகாயமாய் இருக்கிறார். அவர் உனக்கு மகிமை பொருந்திய பட்டையுமாய் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் பேசி அடங்குவார்கள் என்று சொல்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இதுக்கு மேலே என்னங்க நமக்கு வேணும்? சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு போதுமானவர் அப்பா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமேன். எல்லாரும் ஒருவேளை இந்த அனுபவத்துக்கு வரலன்னா தேவ சமூகத்தில் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுறீங்களா? ஆண்டவர் குறித்து எல்லார்ட்டும் சொல்றீங்களா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு ஆண்டவர் போதும், அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பேதுரு சொன்னது போல, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ராச்சரிக ஆச்சாரிய கூட்டம் நமக்கு ஒரு பேருங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒரு பேரு ராச்சரிக ஆச்சாரிய கூட்டம். ஏன்னா அவங்க வாயில வேத வார்த்தை தான் அதிகமாக வரும். யார் வாயிலெல்லாம் வேத வார்த்தை அதிகமாக வருது? ரட்சிப்புக்கு ஒரு அடையாளம். உங்க வாயில வேத வார்த்தை அதிகமாக வருதா? வேதம் கலந்த வார்த்தை பேசுறீங்களா? ராஜரிக ஆச்சாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! பரிசுத்த ஜாதி. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்களோ, பரிசுத்த ஜாதிங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த அனுபவத்துக்கு நான் வரணும்ப்பா. ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுறீங்களா? ஆண்டவர் நான் தூரமாய் இருந்த என்னை ரட்சித்தார், புது சிருஷ்டியாய் மாற்றினார், என் ஜீவியம் புதுசாய் மாறிவிட்டது. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசுங்க, பார்க்கலாம். ஏசப்பா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை நான் கேட்டேன்ப்பா. நீர் எதில் பிரியப்படுறீங்க அப்படின்னா ரட்சிப்பை குறித்து. ஆமேன். ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டுறது நிமித்தம் உங்களுடைய நாமம் மைப்படுதுப்பா. அதனால நீங்க பிரியப்படுறீங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோமப்பா. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வசனம் பிள்ளைகளுக்குள்ளே கிரீச்சிட்டும் ஆண்டவரே. ஆமேன். நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீங்க தான் ரட்சகர். நாங்க வார்த்தை தான் பேச முடியும்ப்பா. நீங்க ரட்சகர். நீங்க தான் ரத்தத்தை சிந்தினீங்க. உங்களுடைய நாமத்தை மைப்படுத்துங்க, உங்களுடைய நாமத்தை மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.